குட் ஈவினிங். லாஸ்ட் வீடியோவில் வெனஸ்டே ஈவினிங்னு சொல்கிறது பதிலாக டியூஸ்டே ஈவினிங் அப்படின்னு தப்பாக சொல்லிட்டேன். இது தேர்ஸ்டே ஈவினிங். ஃப்ரைடே பூஜைக்காக நான் ஒரு சில பித்தளை பாத்திரம் மட்டும் கழுவி முதல் நாளே க்ளீன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். அதனால வெள்ளிக்கிழமை காலையில் வந்துட்டு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இது வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 4:10 இருக்கும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் சுக்ரஹோரை பூஜை அப்படிங்கிறது இப்போ ரீசன்ட் டேஸில் தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். குறிப்பாக சுக்ரஹோரை பூஜைக்கு வாசலில் மண் அகல் விளக்கு தான் கண்டிப்பாக ஏற்றணும். அது அவ்வளோ நல்லது. அதே மாதிரி மகாலட்சுமி அம்மன் மற்ற பெண் தெய்வங்களுக்கு வெள்ளை நிற வாசனை மலர்களால் பூ போடுறதும் அர்ச்சனை பண்ணுறதும் அவ்வளோ நல்லது. சுக்ரஹோரைக்கு உகந்த தெய்வம் கஜலட்சுமி. பூஜை நேரம் வந்துட்டு காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இதில் மத்தியான நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற 2 நேரத்துலையும் பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்ச வாசனை பொருளான ஏலக்காயை வச்சு தான் நான் அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணினேன். அது கூட சேர்த்து நிலைவாசலுக்கும் தீபமெல்லாம் காமிச்சு துளசியையும் கும்பிட்டு முடிச்சாச்சு.